தளபதி கரூர் ஸ்டாம்பேட் முடிஞ்சனே ஓடி போயிட்டார்னு பேசின பெருச்சாலைகளே, இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும்தான். நேற்று உச்ச நீதிமன்றத்துல தானே ஒரு உண்மையே வெளியே வந்திருக்கு. இப்ப என்ன சொன்னாங்க, விஜய் ஓடி போயிட்டாரு, ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நேற்று உச்ச நீதிமன்றத்துல அந்த தாவேகாவுடைய தரப்பு ரொம்ப ஆதாரமா சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் நிகழ்ந்ததும் எங்களுக்கு உயர் போலீஸ் அதிகாரி, எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் போன்ல உடனடியாக நீங்க போயிடுங்க, இங்க இருக்கக்கூடாது, பிரச்சனை பெருசாகுது, ஆகவே நீங்க போகணும்னு சொல்லி என்ன ரூட்ல நீங்க திருச்சிக்கு போகணும்னு சொல்லியும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு எஸ்கார்ட் பண்ணி தான் கூட்டு போயிருக்காங்க காவல்துறை. இந்த உண்மைகளை எல்லாம் மறைத்து விட்டு ஓடி போயிட்டாருன்னு ஓலம் விட்டார்கள் ஒரு 9-10 நாளா திமுக ஊடகங்கள், திமுக காரங்கெல்லாம். ஆனா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்துடுச்சு விஷயம். காவல்துறை தான் அனுப்பிச்சு வச்சிருக்கு. இந்த பக்கம் காவல்துறை விஜய் அனுப்பிச்சு வச்சுட்டு, இந்த பக்கம் முதலமைச்சர் நேரா இறங்கி தூக்கம் விட்டு எல்லாரும் திமுக ஆட்கள்லாம் ஏதோ அப்படியே அனுதாபத்தை தெரிவிக்கிறாங்க. இந்த சம்பவத்துல எப்படி நரேட்டிவ செட் பண்ணாங்க பாருங்க. சம்பந்தப்பட்டவரை நீங்க இங்க இருந்து ஆபத்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி எஸ்கார்ட் பண்ணி போலீஸை அனுப்பிச்சிருமா. ஆனா முதலமைச்சர், எம்பிக்கள், துபாய் போன துணை முதலமைச்சர் திரும்பி மலர்மலை திருப்பி துபாய்க்கு போயிட்டாரு. அப்போ இவங்க என்ன ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ கிரியேட் பண்றதுக்கு நாடகம் ஆடி இருக்காங்க. ஒரு அரசாங்கம் செய்யற வேலையாங்க இதெல்லாம். ஒரு பேரி அழிவு நடந்திருக்கு, 41 பேர் இறந்திருக்காங்க. இந்த அரசியல்ல பிண அரசியல்னு சொல்லாம வேற என்ன அரசியல் சொல்றது? உடனே இவர் இரவோடு இரவாக ஓடுறாராம், அங்க போய் அப்படியே கண்ணீர் வடிக்கிறாராம் 61 பேருக்கு. உடனே விடிய காத்தால கிளம்பி வந்துடுறாராம். அதுக்காக அவசரமா பிரேத பரிசோதனை இப்ப சுப்ரீம் கோர்ட்ல அதெல்லாம் எப்படி நீதிமன்றத்துல நேற்று கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. நீதிமன்றங்களை கூட இவங்க அரசியலுக்கு பயன்படுத்த கூடுமா, முடியுமா? இது வரைக்கும் நான் அப்படி நினைக்கல. ஆனா ஊடகங்களை பண்றாங்க, பத்திரிகைகளை பண்றாங்க, தொலைக்காட்சி சேனல்களை பண்றாங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சு போச்சு. ஒன்னும் சிதம்பரம் ரகசியம் இல்ல. தளபதி ஓடி போயிட்டாருன்னு பேசின மீடியாக்களே, சில யூடியூப் சேனல்களே, நடிகர்களே, சில அரசியல்வாதிகளே, இப்பயாவது உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சா? உங்க மனசாட்சி நீங்க உண்மையா இருந்தா, சோத்துல உப்பு போட்டு திங்கிறா இருந்தா, இப்ப நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். காவல்துறை தாங்க தளபதி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க எஸ்கார்ட் பண்ணி கரூர்ல இருந்து. இது தெரியாம என்னெல்லாம் பேசுறீங்க? இப்ப பதில்